விக்ரமோட ஃபேமிலி எல்லாருமே வந்து எப்படியாவது வந்து பாட்டி வந்து சந்தோஷப்படுத்தணும், வேதாவ வந்து அவங்க வந்து மருமகளா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயமா பண்ணிட்டுருக்காங்க. அதன்படி வந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி வந்து எழுப்பி வந்து சாம்பிராணி புகை போட விடுறாங்க. அதே மாரி வேதாவும் போடுறாங்க. அத பார்த்துட்டு "நீ தான் வந்து புகை போட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமான்னோனே, வீட்ல வந்து அவளுக்கு வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்கா, குழந்தை ஒருத்தி. அது இல்லாம வந்து வீட்ல வந்து எல்லாருமே பெரியவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் அலர்ஜி ஆகாதா? இப்படி புகை போட்டு விடுறியே! உனக்கு அறிவுன்றது இருக்கா? டேய் இப்படிலாம் பண்ணா இப்ப அப்புறம் அவ்வளோதான். நீ எதுக்காக வந்த? குழந்தைய பார்த்துக்க தானே வந்த. கேட்கற தானே நீ. எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ செய்ற? அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டுறாங்க. அதனால இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சரி இது வேலைக்கு ஆவல. அவ சென்டிமெண்ட்டா தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இந்த மாரி வந்து அவங்க வரும்போது கரெக்ட்டா எண்ணெய கொட்டி வச்சிடலாம். அவங்க வழுக்கி விழுந்துருவாங்க. அப்புறம் என்ன கரெக்ட்டா அந்த டைம்ல போயிட்டு வழுக்கி விழுறதுக்கு முன்னாடியே வந்து வேதா காப்பாத்திட்டா, அவ மேல எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வரும். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதே மாரி எண்ணெய் கொட்டி வைக்கிறாங்க. உடனே பாட்டி கால வைக்க போறாங்க. வேதா வந்து காப்பாத்திடுறாங்க. அப்பா நிம்மதினோட கெஜா வந்து அதில விழுந்துடுறாங்க. யார் இது எண்ணெய் கொட்டுனது? கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா? இப்படிதான் வீட்ல எண்ணெய் கொட்டுறா. இது கூட பார்க்க முடியல எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஐயோ! பாட்டி மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டாங்களே! என்னதான் பண்றது? சரி சமையல் பண்ணு. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி சொல்றாங்க. உடனே வந்து சரி ஓகே சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைச்ச ஆரம்பிக்கிறாங்க. சரி எல்லாத்தையும் சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் வேதா நீ தான் சமைச்ச மாதிரி பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நல்லாவே இல்லை. இதெல்லாம் இப்படியா சமைக்கிறது? சமைக்க தெரியலனா அமைதியாக இருக்கணும். இந்த டிஷ்ஷெல்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணலாம் தெரியுமா? இந்த மாதிரி சொதப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே உடனே வந்து வேதா வந்து அத்தை அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க கெஜாவை. உடனே ஐயோ இதுவும் சொதப்பிச்சா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து வேதாவை சொல்கிறாங்க, இங்கே பார் வேதா, அவனுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும். பொண்ணு பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையை வந்து பாரு. மேட்ரிமோனியில் முதல்ல வந்து இவனோட ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதா ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக விக்ரம் வராரு. விக்ரம் கிட்ட வேதா வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வேணாம், நான் பழையபடி என் வீட்டுக்கே போயிடுறேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கையை பிடிக்கிறார் விக்ரம். இங்கே பார் வேதா, எதையுமே வந்து யோசிச்சு பண்ணு. நீ உன் விஷயத்துக்குலாம் பண்ண முடியாது புரியுதா? எங்களெல்லாம் நினச்சி பார்த்தியா நீ அப்படின்னோடனே வேறு என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மனசு மாறும் அப்படி பிளானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. வேறு வழியே கிடையாது. நம்ம விரும்புகிறத அவங்கக்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரம் வந்து அவங்க முன்னாடி வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க மாதிரி பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன இந்த மாதிரி பண்ணுறா வேலைக்காரியாக வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக இங்கே பார் இதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஐயோ இந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் தலைமையில கை வைக்கிறாங்க.